ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதம்ப சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்காத ஒரு டிஃப்ரெண்ட்டான சாம்பார் தான் செய்ய போகிறோம். அப்பள சாம்பார் இல்லை கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து அப்பளம் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்பளம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்காக வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அப்பளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு 5 அப்பளம் வரைக்கும் கட் பண்ணி போட்டு வறுத்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து புளி தேவையில்லை, மிளகாத்தூள் தேவையில்லை. துவரம்பருப்பு மட்டும் நம்ம சாம்பாருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அப்பளம் வந்து நான் இந்த அளவுக்கு பொரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது அதே வானலில் இருக்கிற எண்ணெய் யூஸ் பண்ணி நம்ம வந்து சாம்பார் கூட்டி வச்சிடலாம். இந்த எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது கொஞ்சம் வெடித்து வந்ததுக்கப்புறமா ஒரு 5 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் வறுபட்டதும் அதில் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் உப்பு, இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி வந்து புளிப்புக்கு வந்து நம்ம புளியெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டோம், தக்காளி பழம் மட்டும்தான். அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி அரிஞ்சு அதையும் அதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். தக்காளி வந்து நல்லா குழன்னு ஓரளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே துவரம்பருப்பு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி ஒரு கொதி வரணும். பாருங்கள், இப்போ நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் துவரம்பருப்பில் இருக்க தண்ணி மட்டும் இதில் ஊற்றுறேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும். தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே இந்த பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி விட்டுக்கலாம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற பருப்பை நல்லா கடைஞ்சி இதோட கலந்துக்கலாங்க. இந்த சாம்பார் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, டிஃபனுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலையில் நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் டிஃபனோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த பருப்பையும் சேர்த்துக்கிட்டாச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு தண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி. அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இப்போ சாம்பார் வந்து கொதி வர ஆரம்பிக்குது. கொதி வந்ததும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க சாம்பார். ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து அப்பளம் பொரித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து அப்படி இது மேலே கொஞ்சம் பொடிச்சு இதோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், சாம்பார் சூப்பராக கொதி வர ஆரம்பிச்சிச்சு. செம்ம வாசமாக இருக்குது. இப்போது நல்லா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க அப்பளத்தை எடுத்து கொஞ்சம் அப்படியே சும்மா ஒரு வாட்டி கையில் நசுக்கி இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ அப்பளம் சேர்த்துக்கலாம். பொடிச்சு இப்படி சேர்த்துக்கோங்க. எல்லா அப்பளத்தையும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அப்படியே சும்மா ஒரே ஒரு வாட்டி அடுப்பு வேகமாக வச்சு நிறுத்த வேண்டியது தான். அப்படியே ஒரு கொதி வந்ததும் நிறுத்த வேண்டியது தான். நிறுத்திட்டிங்கன்னா உங்களோட சாம்பார் வந்து அப்பள சாம்பார் இல்லை கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக தயாராகிடும். இதை சூடாக ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. இதில் வந்து கூட வந்து ஒரு ஊறுகாவோ இல்லை உருளைக்கிழங்கு பொரியலோ வச்சு தொட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், நம்மளோட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கடைசியாக முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துருக்கேன். நம்மளோட அப்பள சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸோடு போட்டு சாப்பிட்டாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் போடுங்க. இதை வந்து இப்போ நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து இப்போ நம்ம கிண்ணத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்டு பார்த்துடலாங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஆசையாக இருக்குது. பாருங்கள், சூடாக சாதத்தோட அப்பளம் பாருங்கள் நல்லா அந்த சாம்பாரில் ஊறி எப்படி இருக்குது. இது வந்து ரைஸோடு வச்சு நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.